ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். 8ஆம் இடத்துல கேது இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை செய்வார், அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 8ல் கேது இருப்பதால் கெடுபலன்கள் மட்டுமே உண்டா, கெடுபலன்களை மட்டுமே செய்வார் என்று சொல்லிவிடலாமா? அப்படியெல்லாம் பொதுப்படையாக சொல்ல முடியாதுங்க. கேது நின்ற இடம், கேது வாங்கிய சாரம், கேது யாரை பார்க்கிறார், சுபர்கள் பார்க்கிறார்களா, பாபர்கள் பார்க்கிறார்களா, இதையெல்லாம் வச்சு என்ன திசை நடக்குது, இதையெல்லாம் வச்சு தான் கேது 8ல் நின்றால் நன்மையை செய்வாரா, அதாவது நல்ல பலனை செய்வாரா, அசுப பலனை செய்வாரா, அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் சொல்ல முடியும். கேது 8ல் இருந்து கேது திசை நடந்தாலோ நல்ல வளமாக வாழ்ந்தவர்கள் இருக்காங்கங்க. எப்படி என்றால், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், ராகு கேது சூரியன் செவ்வாய் பாவர்களுடன் சேர்ந்த புதன் தேய்பிரை சந்திரன், இவர்களெல்லாம் கெட்டவர்கள் என்று ஜாதகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கெட்டவன் கெட்டு போகணும், அப்போ ராஜயோகத்தை கொடுத்து விடுவார்கள். 8ல் அமர்ந்த கேது தனது பார்வையால் 10ஆம் இடத்தை அல்லவா பார்ப்பார். 10ஆம் இடம் என்பது தொழிலை பற்றி சொல்லக்கூடியது. அப்ப 8ஆம் இடத்தில் இருக்கும் கேது 10ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆவார். அப்ப 10ஆம் இடம் பலப்பட்டு விட்டதா, பங்கப்பட்டு விட்டதா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். இதை எப்படி பார்க்கறது? இந்த ஜாதகத்தை பாருங்க. ஒரு துலாம் லக்னம், 8ஆம் இடத்திலே கேது நீச்சம், 2லே ராகு உச்சம். துலாம் லக்னத்திற்கு 10ஆம் இட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அங்கே 10ல் குரு உச்சம் பெறுகிறார். 2ஆம் இடத்திலே துலாம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே 10க்குடைய அதிபதி சந்திர பகவான் நீச்சம் பெறுகிறார். அப்போ 8லே கேது நீச்சம், 2ஆம் இடத்திலே சந்திரன் நீச்சம், ராகு உச்சம். ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால், உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்தால் அந்த இடம் நீச்சம் பெறவில்லை அப்படின்னு சொல்லிடலாம். 10ல் இருக்கும் சந்திரன் வீட்டில் இருக்கும் குரு சந்திரனை பார்க்கிறார், 2லே இருக்கும் ராகுவை பார்க்கிறார். குருவிற்கு 5, 7, 9ஆம் பார்வை. அப்படி பார்க்கையில் கேதுவும் தனது பார்வையில் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ல் குரு இருக்கிறார். குருவும் கேதுவும் சேர்ந்தாலோ, குரு கேது காம்பினேஷன் ஏற்பட்டால் கேளை யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார். யோகங்களை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பவ யோகம், பஜ்ஜி யோகம், வாசி யோகம், வேசி யோகம், அமலா யோகம், சக்கரவர்த்தி யோகம், காலசர்ப்ப யோகம், நீலா யோகம், குருமங்கல யோகம், குருச்சந்திர யோகம், கேந்திராதிபத்திய யோகம், இப்படி யோகங்கள் நிறைய ஜாதகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கேளை யோகம் என்ற ஒரு யோகம். கேளை யோகம் என்றால் கோடீஸ்வர யோகம் என்ற அர்த்தம். கேது குரு காம்பினேஷன் ஏற்பட்டால் இந்த யோகத்தை கொடுத்து விடுவார். இந்த ஜாதகம் துலாம் லக்னம், 8லே கேது. கேது தனது பார்வையால் குருவை பார்க்கிறார். கேது தனது பார்வையால் 10ஆம் இட அதிபதி சந்திரனை பார்க்கிறார். கேது தனது பார்வையால் 2ஆம் இடத்தில் இருக்கும் உச்சம் பெற்ற ராகுவை பார்க்கிறார். எப்படி பார்த்தாலும் 8ஆம் இடத்து கேது இங்கே நன்மையை செஞ்சே ஆகணும். ஏன்னா கேளை யோகம், கேது நீச்சம், சந்திரன் நீச்சம். உச்சனை உச்சன் பார்த்தால் மன்னனே ஆனாலும் இறந்துண்டு வாழணுங்கிறாங்க. ஆனால் நீச்சனை நீச்சன் பார்த்தால்
நீச்ச பங்க ராஜயோகம். எப்படி அல்ஜிப்ராவில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே கேது நீச்சம், சந்திரன் நீச்சம். அப்போ நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்ச பங்கமாகி ராஜயோகம் அப்படின்னு சொல்லிடலாம். 10ஆம் வீடு அதிபதி சுபத்தன்மையோடு இருந்தால் கூடுதல் ஆதாயம். இங்கே 10ஆம் இடம் யார்? சந்திரன். அங்கே குரு உச்சம் பெற்ற கதியில் இருக்கிறார். அவர் தனது 5ஆம் பார்வையாக துலாம் லக்னத்திற்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு என்றே சொல்லிவிடலாம். தனம் என்றால் பணத்தை பற்றி சொல்லக்கூடியது. தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் பண வரவு இந்த ஜாதகருக்கு எந்த பக்கம் இருந்தும் வந்துக்கிட்டே இருக்கும். 4 பக்கமும் கொட்டோ கொட்டோ என்று பணமழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். துலாம் லக்னம் 8இல் கேது நீச்சம் வலுப்பெறவில்லை. இந்த கேது 10ஆம் இடமான கடகராசியை பார்க்கிறார். கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். இந்த சந்திரன் விருச்சிகத்தில் போய் நீச்சமாயிட்டார். அப்போ நீச்சமாகி நின்ன சந்திரனை நீச்ச கேது பார்க்கிறார், உச்ச குரு பார்க்கிறார். அதிர்ஷ்டம் உண்டு. பணமலை உங்கள் காட்டில் தான் போங்க. 8இல் கேது நீச்சம், 10ஆம் இட அதிபதி 2இல் நீச்சம். நீச்சனை நீச்சன் பார்க்குறாங்க. அப்போ அது ஒரு யோகத்தை கொடுத்து விடும். இதே சந்திரன் ரிஷபத்தில் போய் உச்சம் பெற்று நின்றாலும் அங்கே கேது நீச்சம். உச்சம் பெற்ற கிரகத்துடன் எந்த ஒரு கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் சேர்ந்தால் அங்கே நீச்சம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுத்து விடுவார். அதில் துளி கூட சந்தேகமே இல்லை. இதே துலாம் லக்னம் 10ல் குரு, 10ல் இருக்கும் குருவை கேது பார்க்கிறார். அப்போ குரு கேது சேர்க்கை கேல யோகத்தை கொடுத்துரும்னு சொன்னேன். அப்போ லக்னத்திலிருந்து 10ல் குரு, 10ல் குரு இருந்தால் உச்சம் பெறுகிறார். அவர் தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாம் லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்பது கல்வி செல்வம். இந்த ஜாதகருக்கு கல்வியை கொடுத்துருவார். ஞானகாரகன் கேதுவால் பார்க்கப்பட்ட குரு, அந்த குரு 4ஆம் இடத்தை பார்ப்பது, துலாம் லக்னத்திற்கு மகர ராசியை பார்ப்பது கல்வி செல்வத்தை கொடுத்துருவார். தாயார் மேலே மிகுந்த அன்பு உடையவராக இருப்பார். வாகன சுகத்தை கொடுத்து விடுவார். 4ஆம் இடம் என்பது வாகனத்தை பற்றி சொல்லக்கூடியது. எந்த ஒரு ஷோகேஸில் புது வாகனம் வந்தாச்சோ மறுநாளே ஒரு வீட்டில் வந்து, இல்லை அன்னைக்கே ஷோரூம் தொடர்ந்த உடனேயே அந்த வாகனத்தை வாங்கி தனது வீட்டின் முன்பாக நிறுத்தி அழகு பார்ப்பார். அது 4 சக்கரமாகட்டும் 2 சக்கரமாகட்டும். அப்போ இந்த ஜாதகர் வாகன பிரியர். குரு உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்தை அல்லவா பார்க்கிறார். அடுத்து அந்த குரு 9ஆம் இடம், அதாவது 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இவர் பணம் கையில் புரண்டுக்கிட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் என்ன செய்யலாம்? கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம். ஏன்னா ராகு வந்து ஸ்பெகுலேஷன் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கலுக்கு அதிபதி. அவர் உச்சம் பெறுகிறார். துலாம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே தனகாரகனால் பார்க்கப்பட்ட ராகு. அப்போ குரு சென்றால யோகம். குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும். பணம் கையில் எவ்வளோ தான் அவர் பேங்கில் டெபாசிட் பண்ணுவார், நகையை வாங்குவார், வீடு வாங்குவார். அதற்கு பிறகு எக்கச்சக்கமான பணம் வந்து கொண்டே இருப்பதால் இவர் வந்து லேவாதேவி பண்ணுவார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த குரு 8இல் இருக்கும் கேது, குரு கேது காம்பினேஷன் நல்ல விஷயம். 8இல் இருக்கும் கேது இப்படியாக 8இல் மறைந்தாலும் நீச்சம் பெற்றாலும் சுபர்களின் பார்வை சுபத்தன்மை பெற்று விடுகிறது. ஆக சுபத்தன்மை பெற்ற கிரகம் சுகபோகங்களை அள்ளித்தரும் அப்படின்னே சொல்லிடலாம். அதுவும் சுக்கிரன் வீட்டில் போய் கேது நீச்சம். அப்போ எப்படி இருக்கும்? சுகபோகங்கள் குறைவு என்று சொல்லிவிடலாமா? அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது. குருவை பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார், ராகு பார்க்கிறார். ஆக ராகுவை போல் கொடுப்பான் இல்லைங்கிறாங்க.
அப்போ ராகு கேது சமசப்தம பார்வையாக 360 டிகிரியிலிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ராகு உச்சம் துலாம் லக்னத்திற்கு 2 8 கேது நீச்சம், சந்திரன் நீச்சம் பெற்று பார்ப்பதால் நீச்சபங்க ராஜயோகம். உச்சம் பெற்ற குருவை பார்க்கிறார், நீச்சபங்க ராஜயோகம், கேல யோகம். இப்படி கூட்டி கழித்து எப்படி பார்த்தாலும் 8 இருக்கும் கேது சுகபோகங்களை கொடுப்பார். சுகபோகங்களை தடுத்துருவார்னு சொல்ல முடியாது. அது தடுப்பதற்கு அந்த கேது பகவான் வேறு மாதிரியான சாரங்கள் வாங்கி இருக்கணும், அசுபர்களுடன் சேர்ந்திருக்கணும். துலாம் லக்கணம் அப்படின்னா சூரியனோடு சேர்ந்திருக்கணும், செவ்வாயோடு சேர்ந்திருக்கணும். இப்படியெல்லாம் சேரும் பொழுது அசுப பலன்களை கொடுத்து விடுவார். இந்த ஜாதகத்தில் குரு சுபர், சந்திரன் வளர்பிறை சந்திரன். ஆக இந்த ஜாதகருக்கு 8 இருக்கும் கேது அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். இவ்வாறாக 8 இருக்கும் கேது எந்த மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் சிறு விளக்கத்தோடு பார்த்தோம். இன்னும் இதில் நிறைய விதி விலக்கெல்லாம் இருக்குது, உள்ளே போக போக தான் தெரியும். இது பொதுவாக சொல்லி இருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இதுவரையில் பெல் ஐக்கான அமுக்கலைன்னா பெல் ஐக்கான அமுக்குங்க. நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கேட்டுக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோர். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.